பாருங்க ஐயா, பணம் குத்த போறோம், ரோட்ல நிக்க சாப்பிட சொல்றாங்க. உள்ள உள்ள எங்களுக்கு பார்த்தா எங்க ஜாதியை பார்த்தா எங்களுக்கு உள்ள சேர்க்கல. காசு கொடுத்த போற உள்ளவே விடவே இல்லை. எங்களுக்கு நீ காசு கொடுக்கவே இல்லையோ, நீ வெளியே உட்காந்து நாங்க கொடுக்கறத சாப்பிடணும், நீ இல்லைன்னா நீ வெளியே போ, வேற எங்க சாப்பிட சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா? எப்பதான் மாறுது இந்த தீண்டாமை? எத்தனை காந்திகள், எத்தனை காமராஜர்கள், எத்தனை அண்ணாக்கள், எத்தனை எம்ஜிஆர்கள் பிறந்து போனா கூட நம்ம தீண்டாமைன்றது இந்த உலகத்துல மாறவே மாறாது. அது குறிப்பா நம்ம ஊர்ல மாறவே மாறாது போல. ஒரு காசு கொடுத்துட்டு உன் கடையில உள்ள உட்காரக்கூடாது, வெளியே உட்கார சாப்பிடணும். சும்மா கொடுத்துட்டு போய் வெளியே உட்கார சொல்ல பாக்கலாம். அது கொடுக்க மாட்டேன், காசு வாங்கிக்குவானுங்க. காசு வாங்கி வெளியே போய் நான் உட்கார சாப்பிடணுமா ரோட்ல உட்காந்துட்டு? அதாவது இங்கதான் திருப்பதி போவோம், காசிக்கு போவோம், ஆனா அவன் இங்க வந்துடக்கூடாது. திருவண்ணாமலைக்கு உடனே தெலுங்கு டாமினேட் பண்றான். இது வேற ஒரு பக்கம் 4 பேர். கடவுளுக்கு ஏது மொழி சொல்லுங்க? எல்லாவனுக்கு இறைவன் முன்னால எல்லாம் சமம். அவன் இங்க வரக்கூடாது, இங்க அவன் போக கூடாது. கர்நாடகால நம்மளால தான் டாமினேஷனே. ஆனா நாம மட்டும் இங்க வரக்கூடாது, கேரளாக்காரன் வந்து வரக்கூடாது. ஹிந்திக்காரன் வேலைக்கு நமக்கு வேணும். ஆனா அவன் நம்ம முறைச்சு பார்த்துக்கூடாது. பார்த்தாலும் இடம் முறைக்கிறேன். அவன் நம்ம கீழே இருக்கணுமா? நம்ம என்னத்தை பாருங்க, ஒரு பக்கம் கர்நாடகா, ஒரு பக்கம் ஆந்திரா, ஒரு பக்கம் கேரளா, இப்படி பிரிச்சு வச்ச கடவுளா இல்ல இயற்கையா? இல்ல மனிதன் தான். மனிதனால் மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயங்களும் இது இயற்கையோ ஒரு கடவுளை பிரிக்கல, நாமளே பிரிச்சுக்கிட்டு இது இது வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தீண்டாமை மலைவாழ் மக்கள் மட்டுமே இல்லைங்க. இப்ப நாமளே சாதாரண மக்கள் டிரெஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு போயிட்டோம்னா நம்மளோட பார்வை, நம்ம பாக்குற பார்வை வேற மாதிரி, நம்மளோட ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி தான் இருக்குது சாதாரண மக்கள். அப்ப மலைவாழ் மக்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க யோசனை பண்ணிக்கிறீங்க? மாறுங்க. 2026 வந்துருச்சு. இந்த புது வருஷத்தை கொஞ்சம் மாறுங்க, புனிமா போகும். அதனாலதான் அங்கங்கே பூகம்பம், எரிமலை வெடிக்கிறது, விபத்துகள் நடக்குது. இதெல்லாம் காரணம் இதுதான். உன்னோட சந்தோஷத்துக்கு யாராக காரணமாக இருக்கலாம், ஆனா உன்னோட துன்பத்துக்கு நீ மட்டுமே காரணமாக இருக்கிற. அதை நம்ம உணரணும்.